வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சருமான தற்போதைய அதிமுக வேட்பாளருமான கே.சி. வீரமணி அவர்களுடைய வீட்டில் தான் இருக்கேன். அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். தற்போது பார்த்தீங்கன்னா 2026 தமிழக தேர்தல் அறிவிச்சதில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரீங்க. பொதுமக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு எதிர்பார்க்குறாங்க. நான் ஜெயிக்கணும், வெற்றி பெறணுன்றத பொதுமக்கள் பெரிய ஆவலோடு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மாவட்டத்திற்கும் இந்த தொகுதிக்கும் பல்வேறு நிலையான திட்டங்களை நான் அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்திருக்கேன். அதனால் மக்களுடைய விருப்பம், மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள். ஆக அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு நாம் செய்திருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் வரவேற்கக்கூடிய திட்டம் என்பதனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு சிறப்பாக இருக்குது. அதனால் மேலும் நாம் இன்னும் பல்வேறு இதை போன்ற சிறப்புகளை இந்த மாவட்டத்திலும் இந்த தொகுதியிலும் உருவாக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக. அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக முன்னாள் அமைச்சராக இருந்தவர் கே.சி. வீரமணி அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 வருடங்களாக திருப்பத்தூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சதாக அவர் கூறியிருக்கிறார். அவர் என்னென்ன செஞ்சாருன்னு நம்ம கேட்போம். அதாவதுங்க, நீண்ட நாள் கோரிக்கை, இந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்ட ஒரு தனி மாவட்டத்தை உருவாக்கணும். இது நம்ம சுதந்திரம் வாங்கின காலத்துலேருந்தே இங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்தது. அந்த பிரிட்டிஷ் காலங்காலத்திலேருந்து இந்த திருப்பத்தூரில். ஆக இதனுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை நான் இருக்கக்கூடிய காலங்களில் நான் எம்எல்ஏவாகவும் அமைச்சராக இருந்த காலத்தில் அதை இந்த மக்களுக்கு, இந்த மாவட்ட மக்களுக்கு நம்முடைய ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சியோடு நிறைவேற்றி கொடுத்ததில் எனக்கு பெரிய மனநிறைவு. அது போக குடிநீர் பிரச்சனை, அதாவது திருப்பத்தூரிலிருந்து அரக்கோணம் வரை இருக்கக்கூடிய அனைத்து நகராட்சிகள், பேரூராட்சிகளுக்கும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், காவேரி குடிநீர், மேட்டூரிலிருந்து அந்த குடிநீர் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி கொடுத்தேன். அதில் பெரிய எனக்கு மகிழ்ச்சி. அதுபோக 4 வழிச்சாலை, வாணியம்பாடியிலிருந்து ஊத்தங்கரை வரை செல்லக்கூடிய சாலை, அது 2 வழிச்சாலையாக தான் அது அமைப்பதாக திட்டம். ஆனால் அதை 4 வழிச்சாலையாக வேண்டும் என்று அதற்கு முயற்சி எடுத்து அந்த 4 வழிச்சாலையை மத்திய அரசிடம் உத்தரவு பெற்று இன்றைக்கு மத்திய அரசு அது 4 வழிச்சாலையாக அமைத்தது. எங்கள் பகுதியினுடைய அந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு இந்த சாலையெல்லாம் வித்திடக்கூடிய ஒரு நிலை, விபத்துகள்லாம் தவிர்க்கப்படக்கூடிய நிலை. இன்றைக்கு 4 வழிச்சாலையை உருவாக்கியிருக்கின்றோம். நாற்றம்பள்ளியை தலைமையிடமாக கொண்ட தனி தாலுக்கா உருவாக்கியிருக்கின்றோம். அதே போன்று தாலுக்கா மருத்துவமனையாக இருந்த திருப்பத்தூர் மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக 400 படுக்கை கொண்ட மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தியிருக்கின்றோம். அதே போன்று ஜோலியார்பேட்டையில் இருக்கக்கூடிய மருத்துவ ஆரம்ப சுகாதாரம் இது மேம்படுத்தப்பட்ட 30 படுக்கை கொண்ட மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையமாக அதை தரம் உயர்த்திக்கணும். அதே போன்று நாற்றாம்பள்ளி இருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்தை தாலுக்கா மருத்துவமனையாக 100 படுக்கை கொண்டு தாலுக்கா மருத்துவமனையாக தரம் உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று பல்வேறு மருத்துவமனைகள் பச்சூரும், அதே போல் பச்சூர் பகுதியில் அது இருக்கும். அதே போல் தாமலேரி முத்தூர், ஆத்தூர் குப்பம், சின்னமோட்டூர் என்கிற பகுதியெல்லாம் புதியதாக ஆரம்ப சுகாதாரம் புதியதாக என்னுடைய காலங்களிலே தொடங்கப்பட்டிருக்கின்றது. இவன் மருத்துவமனை சோலையாபுரி பல்வேறு மருத்துவமனை, ஏலகிரி மருத்துவமனை அதுவும் விரிவாக்கம் செய்து மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் மேம்படுத்தப்பட்ட சுகாதாரமாக தரம் வைத்து இப்படி மருத்துவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட புதிய மருத்துவமனைகளுக்கெல்லாம். அதே போன்று கல்விக்கும் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என்னுடைய தொகுதியில் கஜல்நாயக்கம்பட்டியில் தொடங்குவோம். அதே போன்று பாலிடெக்னிக் கல்லூரி, அக்ரஹாரம் கிராமத்தில் பாலிடெக்னிக் கல்லூரி, பள்ளிக்கூடங்கள், உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளிகளாகவும் உயர்நிலைப்பள்ளிகளையும் மேல்நிலைப்பள்ளியாகவும் தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் தரம் உயர்த்தப்படுகிறது. அதே போல் மாவட்டத்திலும் அதே போன்ற நிலையை எங்கெல்லாம் உயர்நிலைப்பள்ளியை மேல்நிலைப்பள்ளியாக மாற்ற வேண்டுமோ, நடுநிலைப்பள்ளி வேணும், இதெல்லாம் நாங்கள் மாற்றி கொடுத்திருக்கிறோம். அதற்கு வேண்டிய முயற்சி அத்தனை பள்ளியிலும் தரம் உயர்த்தி இருக்கின்றோம். இது போன்று அதே போன்று கிராமச்சாலைகள் விரிவாக்கங்கள், கிராமச்சாலைகள்லாம் அந்த காலகட்டத்தில் போடப்பட்டிருக்கின்றது. நாற்றம்பள்ளி ஜோலார்பேட்டை ரோடிலிருந்து நாற்றம்பள்ளி போகக்கூடிய சாலை 2 வழிச்சாலையாக
நாங்கள் தான் அது விரிவாக்கம் செய்து கொடுத்தேன். அதே போல் திருப்பத்தூரிலிருந்து தாமரைமுத்தூர் வழியாக நாட்டாமணி சொல்லக்கூடிய சாலையை விரிவாக்கம் செய்து கொடுத்ததும் நான் இருந்த காலத்தில். அதே போல் திருப்பத்தூர்ந்து புதுப்பேட்டை வழியாக நாட்டாமணி செல்லக்கூடிய சாலையும் விரிவாக்கம் செய்து பெரிய சாலையாக செய்து கொடுத்ததும் நாங்கள் அந்த அமைச்சராக இருந்தபோது தான். இப்படி சாலைகள்லாம் இன்றைக்கு என்னுடைய ஜோலார்பேட்டை தொகுதியிலும் மாவட்டத்திலும் இன்றைக்கு ஜொலிக்கிறது என்றால் அதெல்லாம் நாங்கள் எடுத்த காலங்களில். அதேபோல் ஏலகிரி மலை ஒற்றை வழிப்பாதையாக இருந்தது. இது 2 வழிப்பாதையாக இன்றைக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் பொன்னேரியிலிருந்து ஏலகிரி அடிவாரம் வரை 4 வழிச்சாலை. இதெல்லாம் நாம் கொண்டு வந்தது தான் நம்முடைய காலங்களில் நம்மெல்லாம் அமைச்சராக இருந்த காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. இப்படி பல்வேறு சொல்லத்தக்க திட்டங்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா பள்ளிகளிலும் ஆடிட்டோரியம், அனைத்து மேல்நிலைப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மேல்நிலைப்பள்ளிலும் ஆடிட்டோரியம் கிடையாது. அதே போல் ஸ்டேடியம், ஜோலார்பேட்டையில் கூட மினி ஸ்டேடியம், இப்படி இதெல்லாம் உருவாக்கி தந்தது நம்முடைய காலங்களிலே. நம்முடைய அம்மாவுடைய காலங்கள், எடப்பாடியுடைய காலங்களிலும் இதெல்லாம் அமைச்சராகும் போது இந்த தொகுதி மக்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் இதை போன்ற நிரந்தரமான திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றால் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு அமைச்சராகவோ இல்லை எம்எல்ஏவானா நீங்கள் என்ன செய்கிறதா இருக்கீங்க? இப்போது இந்த மருத்துவக் கல்வியை கொண்டு வரணும். அது ரொம்ப அவசியம். மாவட்டம் பிரிஞ்சிச்சு, ஆனால் மருத்துவ வசதி இன்னும் நமக்கு முழுமையாக இல்லை. ஏன்னா விபத்து சிகிச்சை எல்லாம் ரொம்ப அவசியமானது. ஆபத்து காலங்களில் உடனடியாக சிகிச்சை பெறுவது. அதேபோல் வியாதிகள் ரொம்ப பெரிய வியாதினா உயர்ரக சிகிச்சைக்கெல்லாம் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கண்டிப்பாக அவசியம். ஆக அதை முதல் கட்டமாக முயற்சி எடுப்போம். அடுத்ததாக பார்த்தா சிப்காட் சொல்கிறாங்க. சிப்காட் தொழில்பேட்டை இந்த மல்லகுண்டாவில் ஒரு 1000-2000 ஏக்கர் இருக்குது. அதுக்கு நம்ம எந்த வழியில் போய் எப்படி பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும்னு பார்க்கணும். அதுக்குரிய தொழில்பேட்டையில் அந்த தொழில் செய்யறதுக்கு தொடங்கக்கூடியவர்கள் முன் வர வேண்டும். அதையெல்லாம் ஆய்வு செய்து அது தொழில் தொடங்குவதற்காக முயற்சிகளை எடுப்பேன். அதே போல் செட்டியாரி அணை ஒன்று இருக்கின்றது, நம்முடைய தொகுதியில் தான் இருக்குது. அதிலும் நீர்வரத்து எப்பவுமே மழை பெஞ்சா தவிர வேறு எதுவும் நீர்வரத்து இல்லை. ஆக பக்கத்தில் தென்பண்ணிலேருந்து அது தண்ணி கொண்டு வருவதற்கு ஏதாவது வழிவகைகளை உருவாக்க முடியுமா? அதற்கு நிதி ஆதாரம் எப்படி? மத்திய அரசோடு அணுகி மத்திய அரசு நிதியும் மாநில அரசையும் இணைத்து அந்த நீர்வழிப்பாதையை உருவாக்கி அந்த அணைக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் செய்வேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வெற்றி பெற்று வந்தால் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்கதாகவும் தற்போது செய்ய போவதாகவும் சொல்லியிருக்காரு. வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, வணக்கம்.